ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் சரியில்லைன்னா நான் அவங்களோட கை ரேகை பார்க்குறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தை நான் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஒரு ஜாதகத்துல உங்க டைம் கரெக்டா இருந்தா பர்த் டைம் அது வச்சுட்டு உங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் லக்னம் கண்டுபிடிச்சு அதுல விம்சோத்ரி தசா, யோகினி தசா, ஜெமினி தசா யூஸ் பண்றேன். ஒரே தசை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கரியர் பத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ராசி சார்ட் எல்லாமே தசாப்த சார்ட்டும் நான் பார்க்குறேன், நவாம்சம் பார்க்குறேன், அஷ்டக வர்க்கம் அப்ளை பண்றேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கோட்டா சக்கரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி. இது சும்மா ஒரு ராசி சார்ட் பார்த்து ஒரு பிளானட் எங்க இருக்கு, ஒரு பிளானட் அங்கே இருக்குன்னு சொல்றது இல்லை. டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இந்த மாதிரி நான் ஹேண்டு, ஜாதகம், பிரஷ்ன சாஸ்திரம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்க ஜாதகம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு புக் பண்ணலாம். மகர ராசி 2026 ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வார பலத்துல மகர ராசியில பிறந்தவருக்கு ஏதா நாம பார்த்தா பாசிட்டிவா நெகட்டிவா. ஸோ இங்க சதுர்த்த பாவத்துல இருக்கிற சுக்கிரன். ஸோ சதுர்த்த பாவம் என்ன? சுக்கபாவம். அந்த பாவத்தில் இருக்கிற பிளானெட் எப்படி நம்ம பாசிட்டிவா நாம பார்க்க முடியும்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வெஹிக்கிள் வாங்குற யோகம் அதிகமா இருக்கு. அது வெஹிக்கிள் எந்த மாதிரி வெஹிக்கிள் கூட ஆயிருக்கலாம், சைக்கிள் கூட ஆயிருக்கலாம். ஸோ அந்த வெஹிக்கிள் வாங்குற யோகம் நிறைய நாள்ல இருந்து நீங்க உங்க மனசுலயே இருக்கு. அந்த வெஹிக்கிள் நாங்க வாங்கணும்னுட்டு அது கண்டிப்பா வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்கு. சதுர்த்த பாவம் ப்ராப்பர்ட்டி கனெக்டடா இருக்கு. கட்டிருக்கிற வீடு வாங்குற யோகம் அதிகமா இருக்கு. 2வது வீட்டுல இருக்கிற ராகு புதன் கண்டிப்பா உங்க குடும்பத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இந்த பிரச்சனை, டென்ஷன்ஸ் எல்லாமே வரும். அது உங்க பேச்சுனாலதான். என்னமோ பேசுவீங்க, அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது பெருசாக்கி பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஜாகிரதையா இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் அஷ்டம பாவத்துல இருக்கிற கேதுனால திருமண வாழ்க்கையில கூட பிரச்சனை வரலாம். பூர்வீக சொத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஜாகிரதையா இருங்க. எகெயின் இது ஒரு மாங்கல்யஸ்தானம். இங்க அந்த பாப்பகிரகம் இருக்கக்கூடாது. உங்க லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கு நடுவே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. இன்னும் கரியர் ரிலேட்டட் விஷயத்துல மட்டும் கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. இப்போ நீங்க இன்டர்வியூ கொடுத்தா சக்சஸ் இருக்கு, பிசினஸ் பண்ணா சக்சஸ் இருக்கு. ஜாப் விட பிசினஸ் பண்றவருக்கு அதிகமான சக்சஸ் இருக்கு இந்த ராசியில பிறந்தவருக்கு, மகர ராசியில பிறந்தவர். இதுக்குன்னா நீங்க ரொம்ப பிசினஸ் மேன் ஆயிருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்க ஜாதகத்துல நிறைய அந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ்ல முன்னேற்றம் இருக்கு. செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிற ராகு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஃபைனான்சியலா அவ்வளவு சக்சஸ் நீங்க எதிர்பார்க்க கூடாது. வெயிட் பண்றது தான் ரொம்ப நல்லது. 6வது வீட்டுல இருக்கிற சுப கிரகம் உங்களுக்கு வயிறுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ், வெயிட் கெயின் ஆகுறது, ஒபேசிட்டி மாதிரி இஷ்யூஸ் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மகர ராசியில பிறந்தவர்.